அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தேர்தல் வாரம் நெருங்கிடுச்சு. நம்ம எதுக்கு முதல்ல ஓட்டு போடுறோம்? அப்பா ஆட்சிக்கு வரணும்னா இல்லை அண்ணா ஆட்சிக்கு வரணும்னா? எதுவும் கிடையாது. ஆர்டிகல் 326 படி என்ன சொல்லணும்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி பார்லிமெண்ட் ஹவுஸ் சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும் வயசுக்கு வந்த மக்களால் வாக்களிக்கப்படணும். மேலும் சொல்லணும்னா 1988 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வாக்காளரோட வயசு 21 வயசாக இருந்தது. அது 18 வயசாக மாற்றினாங்க. சட்டசபையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சொல்லப்போனால் மக்களோட குறையை தீர்க்கறதுக்காகவும் அவங்க இருக்காங்க. இந்தியான்றது ஒரு டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்றது பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். அதுதான் அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 2021 2022 டைமில் கோவிட் லாக்டவுன் ரிலீஸ் ஆகிற டைம் எங்கள் ஏரியாவில் காக்லூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அன்றாட வேலைக்காக வந்து போகிறாங்க. இப்போ அந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின், நிறைய ஸ்டாப்பிங் நிற்கவே நிற்காது. அதுவும் இந்த காக்லூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்கே ட்ரெயின் நிற்காமல் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நான், என்னோட அப்பா, எங்கள் ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு எம்பி அவரை பார்க்க போனோம். அந்த டைமில் எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த எம்பி ஜெயக்குமார். அவரை நாங்கள் பார்த்து இந்த மாதிரி, ஐயா, எங்கள் ஏரியா வளர்ந்து வரக்கூடிய ஏரியா, இந்த இடத்துல பார்த்து நிறைய பேர் அன்றாட வேலைக்கு போகிறாங்க, ஆனால் ட்ரெயின் வசதி இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் மனு வாங்கினார். வாங்கி 2 வாரத்தில் ட்ரெயின் புட்லூரில் நிற்க ஆரம்பிச்சது. இன்றைக்கும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளூரோட எம்பி சசிகாந்த் செந்தில் சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி பேசியிருந்தார். திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஜிடிபி கிரௌடிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்காக அன்றாடம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உதவிக்காக இந்த ஒரு 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஸ்டாப்பிங் நிற்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அந்த 2 ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் டு சென்னை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். ஸோ இதை ஒரு கோரிக்கையாக கேட்டிருந்தார். இப்போ அதை அரசாங்கம் அப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ அது திருவள்ளூரில் நிற்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் எதுக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக நான் சொல்கிற எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எவ்வளோ பணம் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. இப்போ ஒரு படம் நல்லா இல்லைனா அந்த படத்தோட டைரக்டர், ஆக்டரு, ப்ரொடியூசர் ஃபீல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு அந்த அடி போட்டு அடிக்கிறீங்க, மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. இந்தளவு கோவம் ஏன் நம்ம ஓட்டு போடுறவங்க மேலே இருக்க மாட்டேங்குது? நம்ம நியாயமாக கோவப்படணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க வருது. படம்னா வாரத்துக்கு வாரம் படம் வருது. ஆனால் ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றவங்கள ஏன் கோவம் வரமாட்டேங்குது? கோவம் வரணும், கேள்வி கேட்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வர்ற 23ஆம் தேதி மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அவங்க நம்பிக்கையான ஆளான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.